வந்து ஒரு கண்ட்ரோலில் மாடலாம். இது வந்து மினி CPU மாதிரின்னு சொல்லுவோம். நம்ம டேட்டாவை இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ரிட்ரீவ் பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். CPU மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஒயர் வந்துட்டு நம்ம இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த கேபிள் வந்து ஜஸ்ட் பென்ட்ரைவ் பூட் பண்ணுற மாதிரி நம்ம இந்த இடத்துல போட்டு வைக்கணும். சரியா? இப்போது இது உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இதில் நம்ம ரன் பண்ண வீடியோ இதில் வந்து 2 ஃபார்மேட்டில் நம்ம ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 ஃபைலில் அட் டைமில் ரன் பண்ணி அதை நம்ம கனெக்ட் பண்ண போகிற மாதிரி இருக்கும். எல்லாத்துமே டீட்டெயிலாக சொல்கிறேன், நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது டெஸ்க்டாப்பில் தான் உங்களோட ப்ராஜெக்ட் இருக்குது. சரியா? டெஸ்க்டாப்பில் இன்னொரு ஃபோல்டர் நான் வச்சுருக்கிறது வந்து ஹார்ட்வேர்னு ஒன்று வச்சுருக்கேன், பெஸ்ட் பிளான்ட்னு ஒன்று வச்சுருக்கேன். இது ரெண்டும் தான் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு. ஹார்ட்வேர் எதுக்காகனா, நம்ம இந்த மாதிரி கேபிள் கனெக்ட் பண்ணுறோம்ல, இந்த போர்ட் நம்மளுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகணும், நம்மள கோடிங்கில் அதை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக சிஸ்டமில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டர் மட்டும் வச்சுருப்பேன். இதில் ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன், ESP2 டிரைவர் சொல்லிட்டு. அது இருக்கட்டும், அதை டெலீட் பண்ணிட வேணாம். இதில் இந்த பெஸ்ட் பிளான்ட் இருக்குல்ல, இதான் உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர். அதை டபிள்யூட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் பிளான்ட் அதையும் டபிள்யூட் பண்ணி. இதில் 2 ஃபோல்டர் இருக்குது. சரியா? இது ரெண்டுத்துலையுமே நம்ம ரன் பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பெஸ்ட் பிளான்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பாத்தில் போய்ட்டு CMDன்னு கொடுத்துக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வந்து அதில் உள்ள ஒரு பைத்தான் ஃபைலை தான் ரன் பண்ண போகிறோம். இதில் உள்ள இந்த CNN TST இருக்கு இல்லையா, இந்த பைத்தான் ஃபைல் தான் ரன் பண்ண போகிறோம். பைத்தான் ஸ்பேஸ் CNNTST டாட் இப்படி தான் அந்த பைத்தான் ஃபைலை நம்ம இதுக்குள்ளே ரன் பண்ண போகிறோம். இது ரன் பண்ணோன்னா ஒன்றுமே ஆகாது, ஜஸ்ட் இந்த ஃபைல் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கும், அவ்வளோதான். ஒருவேளை நம்ம ட்ரோன் கேமரா ஆக்சஸ் ஆகி ஏதாவது டிடெக்ட் ஆனிச்சுன்னா இங்கே தான் நமக்கு பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிளேஸில் தான் நமக்கு ஃபைனல் அவுட்கம் வந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து டிவைஸ் மேனேஜர்னு டைப் பண்ணிக்கலாம். டிவைஸ் மேனேஜரில் போய்ட்டு நம்ம இந்த போர்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோம்ல, இது எந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். USB சீரியல் டிவைஸ்ன்றது இது வந்து COM5ல் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட பைத்தான் ஃபைல் CNNSTன்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அந்த பாத் இருக்கும். இந்த பைத்தான் ஃபைல் இப்படி தான் ஓப்பன் பண்ணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ மோர் ஆப்ஷன்ஸ் போய்ட்டு எடிட் வித் ஐடியலில் 3.7 ஓப்பன்னா ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு காம் எதில் இருந்தது? COM5 தான் இருந்தது. இங்கேயும் COM5 தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. திருப்பி எனக்கு இப்போ அதே இதுதான். இப்போ அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் பைத்தான் ஸ்பேஸ் CNNTST டாட் பை இப்படி கொடுத்துருக்கோம். இந்த பாத்திரம்லாம் போய் கொடுக்கணும், அது முன்னாடி காமிச்சதுனால அது போய்ட்டு நம்ம என்டர் பண்ணோம்னா இது ரன் ஆகிட்டே தான் இருக்கும். இதை ஜஸ்ட்டு மினிமைஸ் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. மினிமைஸ் பண்ணிவிட்டு பெஸ்ட்டு பிளான்ட்லேயே இன்னொரு ஃபைல் இருக்கா, இமேஜ் ZMQன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இமேஜ் ஸ்ட்ரீமிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட பாத்தில் போய்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் கொடுக்கணும். பைத்தான் ஸ்பேஸ் இதில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு இருக்கு இல்லையா, இதான் இந்த பைத்தான் ஃபைல் தான் நம்ம பண்ணணும். ஸ்க்ரீன் _ REC டாட் பை ஸ்பேஸ் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு இது ரன் ஆகும்போது அதுக்கு மல்டிபிள் விண்டோஸ் வந்து ஷோ ஆகிற மாதிரி காமிக்கும். நிறைய விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்க மாதிரி காமிக்கும். ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, எதுவுமே பண்ணணும். ட்ரோனை கனெக்ட் பண்ணிக்கலாம். ட்ரோன் ஆன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். ஓகேவா? ஆன் ஆனதுக்கப்புறம் அதோட ஒய்ஃபையை நம்ம இங்கே கனெக்ட் பண்ணணும். இதுதான் ட்ரோனோட ஓகேவா, ஒய்ஃபை 8K இருக்குல்ல,
இதுதான் ஆல்ரெடி கனெக்டில் தான் இருக்குது. இப்போது உங்களோட லேப்டாப்பில் ஒரு ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எல் ஃபன் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரியா, இந்த டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். நம்மளுக்கு இப்போ அங்கே ஒய்ஃபை நம்ம கனெக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்தோம்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ கேமரா ஆயிடுச்சுன்னா உங்களோட இமேஜஸ் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே டிடெக்ட் ஆக ஆக உங்களுக்கு இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். நம்ம ரன் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, இங்கே தான் பிரிண்ட் ஆகும் என்ன டிடெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பெஸ்ட்டு டிடெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா, இங்கே டிடெக்ட் ஆக ஆக அங்கே பிரிண்ட் ஆகிட்டு PL affected, potato leaf affected.